எதிர்கட்சியா இருக்கிற நாம மீண்டும் ஆளுங்கட்சியா மாறணும்னா இன்னும் சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் செயல்படும். அதுக்கான களமாகத்தான் இந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. 6 மாசம் கூட யோசனம் பண்ணாம இருக்கிற மாதிரி இந்த ஆட்சி நடக்குமா அப்படின்னு நான் கலந்து கொண்ட சில நிகழ்ச்சிகள்ல பேசினேன். ஏற்கனவே நடந்த நிகழ்ச்சிகளை நான் பேசினேன். உடனே அதை உண்மைக்கு மாறாக திருச்சி ஆட்சியை கவிழ்க்க சதியா அப்படின்னு கேட்டு நம்ம எதிரிகள் அழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஏற்கனவே நான் நிறைய முறை சொல்லிட்டேன். இன்னொரு முறையும் இந்த கூட்டத்தில் நான் தெளிவா சொல்ல விரும்புறேன். திமுக கழகம் பொறுப்பான விழிப்பான எதிர்கட்சியா தன்னுடைய கடமையை உறுதியா செய்யும். இந்த ஆட்சியுடைய தோல்விகளை நாம தொடர்ந்து சுட்டி காட்டுவோம், கேள்விகளை கேட்போம். அடுத்து எப்ப தேர்தல் இருந்தாலும் மக்களை இந்த ஆட்சியை அகற்றுவாங்க. கடந்த 5 ஆண்டு காலம் நடைபெற்ற நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியை மகளிருக்கான ஆட்சி தான் என்பதை பற்றி இங்க எனக்கு முன்னால் தலைமையேற்று பேசிய சகோதரி கனிமொழி அவர்களும் குறிப்பிட்டு சொன்னார்கள். முதல் கையெழுத்து ஆட்சிக்கு முதல் கையெழுத்தான விடியல் பயணத்தை தொடங்கி கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், புதுமை பெண் திட்டம்னு ஏராளமான புதுமையான திட்டங்களை நாம தான் உருவாக்கணும். அது மக்களுக்கு சரியா சென்றடைதான பார்த்து செஞ்சு கொடுத்தோம். அது மட்டுமல்ல, இப்ப நடந்து முடிந்த தேர்தல் எலெக்ஷன் நேரத்தில் கூட பெண்களுக்காகத்தான் நிறைய வாக்குறுதிகளை நாம் கொடுத்தோம். குறிப்பா சொல்லணும்னா 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்கிற இல்லத்தரசி திட்டம். அது மட்டுமா, உரிமை தொகை உயர்வுன்னு இப்படி நிறைய இருக்கு. ஆனா இப்ப மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு நீங்கள் சோசியல் மீடியாவில் நிறைய வீடியோக்களை பார்த்திருப்பீங்க. நாள்தோறும் நடைபெறக்கூடிய குற்றச்சம்பவங்கள், சென்னையும் பல ஊர்களையும் இருட்டில் மூழ்கடிக்கக்கூடிய மின்வெட்டு, விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடின்னு நடந்த நாடகம்னு இப்படி பலதரப்பட்ட மக்களும் ஏண்டா இந்த ஆட்சிக்கு வாக்களிச்சோன்னு கோபமா ஆவேசமா வருந்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஓட்டு போட்டவனு வருத்தப்படுறான், ஓட்டு போடாதவனு வருத்தப்படுறான். அதான் இப்ப இருக்கக்கூடிய இல்லை. சாதாரணமா சொல்றாங்க, ஏதோ 2 ஓட்டு போட்டோம், நீங்க தான் ஆட்சிக்கு வரும்னு நினைச்சோம், இப்படி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆட்சியில குற்றங்கள் பெருகிடுச்சு. நியூஸ் சேனலை வச்சால கொடூரமான குற்ற சம்பவங்கள் தான் செய்திகளா வந்துகிட்டு இருக்கு. எனக்கு முன்பு பேசிய தங்கை கனிமொழி சொன்னாங்க, சமீபத்தில் திருவைகுண்டத்தில் ஆளுங்கட்சி சார்ந்த பெண்ணுக்கு அந்த கட்சியினர பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறாங்க. இது பத்தி 2 அமைச்சர்கிட்ட முறையிட்டும் நீதி கிடைக்கல. நேற்று கூட ஆலந்தூர்லையும் சேலத்திலையும் ஆளுங்கட்சியை சேர்ந்த நபர்களை பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டதா செய்திகள் வந்துச்சு. தேர்தலுக்கு முன்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் பேசின எல்லா கூட்டத்திலையும் பெண்கள் பாதுகாப்பு பற்றி தான் தொடர்ந்து பேசினார். இன்னொன்று சொன்னார், எங்க நல்ல விஷயம் நடந்தாலும் அது நம்ம பசங்க தான் செஞ்சதா இருக்கணும்னு சொன்னார். ஆனா இன்றைய நிலை என்ன?
தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான பெரும்பாலான குற்ற செயல்களில் தாவேக்கா நிர்வாகிகள் தான் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. பிரச்சாரத்தை பேசும்போது தாவேக்கா ஆட்சி பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா இப்போ தாவேக்கா கிட்ட இருந்து பாதுகாப்பு வேணும்னு மக்கள் கேட்கிற நிலைக்கு இன்னைக்கு தமிழ்நாடு வந்து. பொதுவா எல்லாரும் ஷாப்பிங் போனா என்ன வாங்குவாங்க? ட்ரெஸ் வாங்குவாங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவாங்க. ஆனா இப்ப நம்ம முதலமைச்சர் என்ன செய்யறாரு தெரியுமா? அதிமுக எம்எல்ஏக்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. நமக்கு என்ன சந்தேகம்னா, அவர் ஆட்சி மேல அவருக்கே நம்பிக்கை இல்லையா, அல்லது அவருக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் மேல நம்பிக்கை இல்லையா? முதல்ல அவர் ஆட்சியை காப்பாத்திக்க அதிமுக எம்எல்ஏக்களை தாவேக்காவுக்கு ஆதரவா வாக்களிக்க வச்சார். இப்ப அவங்களை ராஜினாமா பண்ண வச்சுட்டு அடுத்த நொடியா தன்னுடைய கட்சியில இணைச்சிருக்கிறார். இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? பாஜக மற்ற மாநிலங்களில் பண்றதே இங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் செஞ்சுட்டு இருக்காரு. அதாவது பாஜகவோட ஜெராக்ஸ் மாதிரி செயல்படுறாரு. உதவின்னு கேட்டப்போ அவருக்கு ஆதரவு கொடுத்த கட்சிகள் எல்லாம் இதை பத்தி கேட்கிறப்ப தர்ம சங்கடத்தை தவிக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கட்சியில பல பேருக்கு இடையிலே ஒருத்தரை தான் வேட்பாளராக நிறுத்த முடியும். அப்படிதான் வாய்ப்பு கிடைக்கும். எத்தனையோ தொண்டர்கள் உழைக்கிறாங்க. கூட்டணி கட்சிகளை இவங்க வெற்றிக்காக உழைக்கிறாங்க. இத்தனை பேருடைய உழைப்புல வெற்றி பெற்றுட்டு வாக்குப்பதிவின் போது கைவிரல்ல வச்ச மை அழிகிறதுக்குள்ளேயே ரிசைன் பண்ணிட்டு ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஜனநாயக சக்திகள் நியாயமா இதை கேள்வி கேட்கணுமா வேணாமா? ஒரே மாசத்தை எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு தாவேக்காவை ஜாயின் பண்றாங்களே, அந்த அளவுக்கு அப்படி என்ன ஆஃபர் தாவேக்காவில் கிடைச்சிருக்குன்னு பேசணுமா வேணாமா? ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குற அசிங்கமான ஆட்சியா இந்த ஆட்சி இருக்கு. முதலமைச்சர் தான் மேடைக்கு மேடை கான்பிடண்டா இருங்க, கான்பிடண்டா இருங்க சொல்றாரு. அவர் முதல்ல கான்பிடண்டா இருக்காரா? அதனாலதான் தீர்ந்து போன சக்தின்னு சொன்னவங்க கூட உறுப்பினர்களை திருடிட்டு இருக்காரு. தீர்ந்து போன சக்தி விட்டிய திருடுற இவர் எவ்வளவு காஞ்சி போன சக்தியா இருப்பார். பாலியல் வன்முறைகள், அறிவார் வெட்டு, பெட்ரோல் குண்டு வச்சு நடக்கிறதெல்லாம் பார்த்து யாராவது விமர்சிக்காம இருக்க முடியுமா? வாக்குறுதிகள் நிறைவேற்ற டைம் தரணும். ஆனா பொதுமக்களுடைய பாதுகாப்பு பத்தி எப்படி பேசாம இருக்க முடியும்? நேற்று முன்தினம் டெல்லியில பிரதமர் தலைமையில முதலமைச்சர்கள்லாம் கலந்து கொள்ளக்கூடிய நிதி ஆயோக் கூட்டம். அந்த கூட்டத்துக்கு இந்த முதலமைச்சர், இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் போயிருக்கிறார். அங்க போய் என்ன பேசினார்லாம் உங்களுக்கு தெரியும். திராவிட மாடல் ஆட்சியில தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக நாம் வச்ச கோரிக்கைகள் சிலவற்றையும், நம்ம ஆட்சியில் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள்ல சிலவற்றையும் தன்னுடைய உரைகளை அவர் பேசியிருக்கிறார். முதலமைச்சராக இருந்த விஜய் பேசியிருக்கிறார். அதே சமயத்துல பேசுறது நம்ம வரவேற்கிறோம். அதே சமயத்துல நான் முதலமைச்சராக இருக்கிறப்ப இதே மாதிரி டெல்லி சென்று பேசினப்போ இப்ப முதலமைச்சராக இருக்க என்னவெல்லாம் பேசினா தெரியுமா? நான் அவருக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து தப்பிப்பதற்காக போனாங்க.
பாஜக காலில் விழுந்து மறைமுக கூட்டணி வச்சிருக்காங்க. அதனாலதான் குரூப் போட்டோ எடுக்கும்போது முன் வரிசையில் நிற்க வச்சு ஸ்டாலினுக்கு இடம் கொடுத்தாங்க. இதெல்லாம் யார் சொன்னது? அவர் சொன்னது. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க? நான் கேட்கவா? நான் கேட்கிறேன். இப்போ சொல்லுங்க. மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர், மாண்புமிகு முதலமைச்சர், கரூர் சிபிஐ வழக்கில் தப்பிக்க தானே நீங்க டெல்லிக்கு போனீங்களா? பாஜகவை உறுதியா விமர்சிச்சு பேசினா உங்க ஆட்சிக்கு ஆபத்து வந்துடுன்னு பேசவே பயப்படுறீங்களா? இந்த கேள்வியெல்லாம் கேட்டு ஒரு முதலமைச்சராக நீங்க அரசு கூட்டத்தில் கலந்துகிட்டத உங்களை மாதிரி நான் தரம் தாழ்த்தி விமர்சிக்க விரும்பல. மும்மொழி கொள்கையை அமல்படுத்த அதை மறுத்த காரணத்துக்காக தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை ஒன்றிய பாஜக அரசு விடுவிக்காம பிளாக்மெயில் பண்ணாங்க. திமுக அரசு அதை எதிர்த்து போராடணும். அதுல கூட இப்போ இருக்கிற முதலமைச்சர் என்ன சொன்னார்? பாஜக அரசை கண்டிக்காம கொடுப்பது அவங்க கடமை, வாங்குறது எங்க உரிமை. ஆனா பாசிசமும் பாயாசமும் எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி சண்டை போடுறாங்கன்னு நக்கல் நையாண்டி பண்ணீங்கள. இப்ப நீங்க மட்டும் என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க? நிபந்தனைகள் இல்லாம நிதியை கொடுக்கணும்னு தான் நீங்க கேட்டிருக்கீங்க. இப்படித்தான் செய்ய முடியும். ஏன்னா இது சினிமா இல்லை, ஆட்சி நிர்வாகம். மாநில உரிமைகள் சார்ந்த எதுவாக இருந்தாலும், மாநில உரிமைகள் சார்ந்த உரிமைகள் எதுவாக இருந்தாலும் திராவிட மாடல் அரசு போட்டு தந்த ப்ளூ பிரிண்ட் படிதான் யாராக இருந்தாலும் செயல்பட முடியும். சொல்லப்போனா இந்தியாவுடைய 2வது பெரிய பொருளாதாரம் தமிழ்நாடு. பெண்கள் அதிகம் தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. நம் மாணவர்களுக்கு நீட் விலக்கென திமுக அரசோட பாலிசி நோட் மாதிரி தான் முதலமைச்சருடைய மொத்த பேச்சு இருந்துச்சு. ஈடிச்சாங்க காப்பியா இருந்தா நல்லா இருக்காதுன்னு 2030க்குள்ள $1 டிரில்லியன் பொருளாதாரம் நான் சொன்னதை மட்டும் 2036க்குள் $1.5 டிரில்லியன் அப்படின்னு கொஞ்சமா பட்டி பார்ப்பாங்களே காரண பட்டி பார்க்கிற மாதிரி முதலமைச்சர் பேசுறீங்க. இருந்தாலும் அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர், நன்றி. சாரி, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இப்போ வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் கேட்ட கேள்விகள்லாம் இங்கே வந்திருக்கக்கூடிய மகளிர் அணி உடன்பிறப்புகள் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நம்மை நம்பி 1,51,00,000 பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றணும். எனவே விழிப்புணர்வு ஏற்படுத்தினா மட்டும் போதாது. லட்சக்கணக்கான இளம்பெண்களை திமுகவை நோக்கி ஈர்த்து வரணும். அது மாதிரி நம்ம செயல்பாடுகள் இருக்கணும். நம்ம கிட்ட வரலாறு இருக்கு, கொள்கை இருக்கு, சாதனை இருக்கு, எதிர்காலத்துக்கு தேவையான தொலைநோக்கு பார்வை இருக்கு. இது எல்லாத்தையும் அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. புரிஞ்சிக்க ஆரம்பிச்சா நிச்சயம் அவங்க திமுகவை நோக்கி தான் வருவாங்க. அதுக்கான பொறுப்பும் கடமையும் மகளிர் அணியாக இருக்கக்கூடிய உங்ககிட்ட தான் இருக்கு. நம்முடைய இயக்கம் அறிவு இயக்கம் என்பதை காட்டுங்க. எல்லோரையும் நம்ம நோக்கி, நம்ம இயக்கத்தை நோக்கி அழைச்சிட்டு வாங்க. தலைவர் கலைஞர் தான் சொல்லுவார் அடிக்கடி, கட்சி என்பது தலை, ஆட்சி என்பது கிரீடம். தலை இருந்தா கிரீடத்தை எப்போ வேணுமாலும் வச்சுக்கலாம். ஆனா கிரீடத்தை மட்டும் வச்சுக்கிட்டு தலையை தேட முடியாது. இப்போ
நாம தலையை பலப்படுத்துகிற பணிகளை தொடங்கி இருக்கோம். நம்முடைய பலம் நம்முடைய கட்சியுடைய அமைப்பு முறை. அதனால்தான் இந்த கருணாநிதியின் வாழ்க்கையே முடிஞ்சாலும் திமுகவின் வாழ்க்கை முடியாது தலைவர் கலைஞர் சொன்னார். திமுகவின் பயணம் தொடர உங்களுடைய உழைப்பை கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு இன்னும் சொல்றேன். நான் எப்பொழுதும் உங்களுக்கு அண்ணனாக, தம்பியாக, சகோதரனாக, உடன்பிறப்பாக, ஒட்டுமொத்தமாக உங்களை உடன்பிறப்பாக இருப்பேன் என்ற உறுதியை சொல்லி, மகளிருக்கான உங்களுக்கு பெரிய அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்கும் என சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.